நம்ம மில்கிவே கேலக்சி சுமார் 13.6 பில்லியன் வருஷங்கள் பழமையானது. ஆனா நம்ம யூனிவர்ஸ்ல இதை விட பழமையான நட்சத்திரங்கள் இருக்கு. மெதுசலா பிக் பேங் நடந்து சில மில்லியன் ஆண்டுகள்லயே உருவான ரொம்ப பழமையான ஒரு ஸ்டார். இது எப்படி சாத்தியம்? பழமையான நட்சத்திரங்கள் இந்நேரம் அதோட எரிபொருள் தீர்ந்து அழிஞ்சு போயிருக்கணும். நட்சத்திரங்களோட ஆயுள் காலம் அதோட வயதை பொறுத்து கிடையாது, அதுக்கு பதிலா அதோட நிறைய பொறுத்து இருக்கும். அதாவது நம்ம சூரியனை விட பெரிய நட்சத்திரங்கள் அதிக நிறை கொண்டு இருக்கும். அதிக நிறை அப்படின்னா அதிக கிராவிட்டி. இந்த கிராவிட்டினால ஏற்படும் போர் கொலாப்ஸ் தடுக்கிறதுக்காக இந்த நட்சத்திரங்கள் ஃபியூஷன் ரியாக்ஷனை ரொம்ப வேகமா நடத்தும். இதனால அதோட எரிபொருளை ரொம்ப சீக்கிரமாவே செலவழிச்சு அழிஞ்சு போயிடும். ஆனா சிறிய நட்சத்திரங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. நிறை குறைவா இருக்கிறதுனால அதிக ஆயுட்காலம் இருக்கும். இந்த மாதிரி பிக் பேங் நடந்து சில மில்லியன் ஆண்டுகள்ல உருவான இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ஸ் தான் இன்னும் உயிர்ப்போட இருக்கு நம்ம யூனிவர்ஸ்ல. ஸ்பேஸுக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கு. இந்த ஸ்மெல் அட்டாமிக் ஆக்சிஜனால உருவாக்கப்படுது. நம்ம பூமியில இருந்து வெளியாகக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் ஸ்பேஸ் ரீச் பண்ணும்போது அங்க இருக்கும் அதீத ரேடியேஷனால சிங்கிள் ஆட்டமா பிரிக்கப்படுது. இதுதான் நம்ம ஓசோன் லேயர்னு சொல்லுவோம். இந்த ஓசோன் லேயர்ல இருக்கும் இந்த அட்டாமிக் ஆக்சிஜன்ஸ் தான் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஒவ்வொரு தடவையும் ஸ்பேஸ் வாக் பண்ணும்போது அவங்களோட ஸ்பேஸ் ஷூட்ல இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ரியாக்ட் ஆகி இந்த ஸ்மெல்ல கொடுக்குது. அப்போலோ 11 மிஷன் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஸ்பேஸ் வாக் பண்ணும் எல்லா ஆஸ்ட்ரோநாட்ஸும் பொதுவா சொல்லக்கூடியது கன் பவுடரோட ஸ்மெல், வெல்டிங் பண்ணும்போது வரக்கூடிய அந்த வெல்டிங் ஃபியூம் ஸ்மெல், அதுக்கப்புறம் ரொம்ப ஹாட்டான மெட்டல் உருக்கும் போது வரக்கூடிய ஸ்மெல் போலதான் ஸ்பேஸோட ஸ்மெல்லும் இருக்கு அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. புதிய புதிய நட்சத்திரங்கள் உருவாகும் நெபுலா கிளவுட்ஸ்ல கூட நாட்டம் அடிச்ச ஒரு முட்டையோட ஸ்மெல் இருக்கு அப்படின்னு ஸ்பெக்ட்ரோகிராஃபில நமக்கு தெரிய வருது. நம்ம பூமியை விட ஸ்பேஸ்ல அதிகமான நீர் இருக்கு. நம்ம பூமியில இருந்து சுமார் 12 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு பிளாக் ஹோலை சுத்தி வரும் மிகப்பெரிய குவாசாரோட மைய பகுதியிலிருந்து ரொம்ப தொலைவுக்கு வாட்டர் எவாபரேட் ஆகி நீராவியா இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியில இருக்கும் நீரை விட சுமார் 140 ட்ரில்லியன் மடங்கு அதிகமான நீர் இந்த குவாசாஸை சுத்தி வருது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம யூனிவர்ஸ்ல பொதுவாவே வேற்று கிரகங்கள்ல நீர் இருப்பதற்கான ஆதாரம் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. நம்ம பூமி மட்டும் கிடையாது, நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்கள் மற்றும் கிரகங்களோட நிலவுகள்ல கூட அதிகப்படியான நீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. வெறும் விண்கற்களோட மோதல் மட்டும் கிடையாது, இது போல நெபுலா கிளவுட்ஸ்ல இருக்கும் அதிகப்படியான நீராவிகள் சேர்த்துதான் நம்ம பூமிக்கு நீரை கொண்டு வந்திருக்கும். மனிதர்களோட ரத்தத்துல இருக்கும் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் தான் நம்ம டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. நம்ம ரத்தத்துல இருக்கும் அதிகப்படியான அயன் மாலிகூல்ஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது நம்ம பிளட் ட்ரீட் ஆகுது. பட் ஆக்டோபஸ் ரத்தத்துல இருக்கும் ஹீமோசயனின் அப்படிங்கிற புரோட்டீன் தான் அதோட டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆக்டோபஸ் ரத்தத்துல இருக்கும் காப்பர் மாலிகூல்ஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது அது ப்ளூ கலரா மாறுது. ஹீமோகுளோபின்ஸ் மனிதர்கள் ரொம்ப ஃபாஸ்டான செயல்கள் பண்ணும் போதோ இல்ல வார்மான டெம்பரேச்சர்ல இருக்கும் போதோ அது பைண்ட் பண்ணி வச்சிருக்கும் ஆக்சிஜன் மாலிகூல்ஸை ஈஸியாவே நம்ம மசில்ஸ்க்கு கொடுத்து நமக்கு எனர்ஜி கொடுக்கும். பட் கடலுக்குள்ள ஆக்சிஜன் பார்ட்டிகல் பிரஷர் ரொம்ப குறைவு. ஹீமோகுளோபின் புரோட்டீனுக்கு அதிகமான பார்ட்டிகல் பிரஷர் தேவை. அதாவது ஆக்சிஜன் அதை சுத்தி அதிகமா இருக்கணும், இல்லனா அதால ஆக்சிஜனை அதோட சேர்த்து பைண்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. பட் ஹீமோசைனின் புரோட்டீன் லோ பார்ட்டிகல் பிரஷர்ல கூட அதிகமான ஆக்சிஜனை அதோட சேர்த்து பைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆக்டோபஸ்க்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப அது சப்ளை பண்ண முடியும். இப்படி ரொம்ப குறைவான ஆக்சிஜன் உடைய என்விரான்மெண்ட்ல வாழக்கூடிய ஆக்டோபஸஸ் ரொம்ப மெதுவா தான் ஊர்ந்து செல்லும். குறைவான ஆக்சிஜனை செலவழிச்சு உயிரோட இருக்க இந்த ஆக்டோபஸஸ் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துது. மனிதர்களுக்கு டிஎன்ஏ தான் செல்ஸ் எப்படி க்ரோ ஆகணும், எப்பப்பெல்லாம் டிவைட் ஆகணும் அப்படிங்கறத சொல்லும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் டேமேஜ் ஆகும் போது நியூ செல்ஸ் டிஎன்ஏ தான் உருவாக்கும். இந்த நியூ செல்ஸ்லயும் டிஎன்ஏ இருக்கும். நம்ம டிஎன்ஏ மனிதர்களோட உடம்புல இருக்கும் ஸ்கின், கட் லைனிங் மற்றும் பிளட்ல இருக்கும் செல்ஸை ஒவ்வொரு வாட்டியும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். நியூ செல்ஸ் உருவாகும், டிஎன்ஏ உருவாகும். இது தொடர்ந்து மல்டிபிள் டைம்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ரேடியேஷன்ஸ்னால டிஎன்ஏ டேமேஜ் ஆகும், டிஎன்ஏ உருவாக்கும் செல்ஸும் டேமேஜா இருக்கும். அதனால இந்த மாதிரி உறுப்புகள் ரொம்ப சீக்கிரமா அழிஞ்சு போயிடும். ஆனா எறும்புகளுக்கு மனிதர்கள் போல அதிகமான ஆர்கன்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ உருவாக்கும் செல் டிவிஷனும் ரொம்ப ஸ்லோவா நடக்கும். இதனாலதான் எறும்புகளால மனிதர்களை விட அதிக காலங்கள் ரேடியேஷன்ஸை தாக்குப்பிடிக்க முடியுது.